வணக்க நண்பர்களே. பாராஞ்சி என்றொரு அழகிய சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள டீ கடைக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு பாட்டி பலகார கடை வைத்திருந்தாள். காலையில் இட்லி சுட்டு விற்பாள், மாலையில் வடை போண்டா பஜ்ஜி சுட்டு விற்பாள். அந்த பாட்டியின் பெயர் பொன்னம்மா. எப்போதும் புன்சிரிப்போடு தான் இருப்பாள். பாட்டிக்கு இரக்க குணம் கொஞ்சம் அதிகம். காசு இல்லை என்றாலும் சின்ன குழந்தைகளுக்கு பலகாரம் கொடுப்பாள். ஒரு நாள் வழக்கம் போல் பொன்னம்மா பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தா. அப்போது காக்கா ஒன்று பறந்து வந்தது. பக்கத்தில் இருந்த கல் ஒன்றில் மீது உட்கார்ந்தது. பாட்டி வடையை சுட்டு அதை கூடை போட்டு மூடி வைத்தாள். காக்கா ஏக்கமாக பார்த்தபடி இருந்தது. உடனே பாட்டி, என்ன வடை எடுத்துக்கிட்டு போக வந்தியா என்று காக்காவை பார்த்து கேட்டாள். இல்லை, திருடக்கூடாது, அது தப்புன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னது காக்கா. பாட்டி சிரித்து கொண்டு, உனக்கு பசிக்கிறதா என்றாள். ஆமாம் பாட்டி என்று காக்கா தலையாட்டியது. உடனே பாட்டி கூடையை திறந்து வடை ஒன்றை எடுத்தாள். இந்த சாப்பிடு என்று நீட்டினாள். காக்கா வடையை வாங்கவில்லை. வேண்டாம், உழைக்காமல் யார்கிட்டையும் எதையும் இலவசமாக வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு என்றது காக்கா. வடையை திருடும் காக்கா பற்றி பாட்டி சிறு வயதில் கதை படித்திருக்கின்றாள். ஆனால் இந்த காக்கா இப்படி சொன்னது பாட்டிக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடு பாட்டி, நான் செய்கிறேன், அதுக்கு கூலியாக வடை கொடு என்று சொன்னது காக்கா. பாட்டிக்கு சந்தோஷமாகிவிட்டது. யோசித்து விட்டு சொன்னாள், அடுப்பெரிக்க எனக்கு சுள்ளி பொறுக்கி கொடு, வடை தரேன். காக்காவும் சரி என்று தலையாட்டி பறந்தது. தோப்பு பக்கமாக சுற்றி அலைந்தது காக்கா. என்ன சோதனை, ஒரு விறகு கூட கிடைக்கவில்லை. மிகவும் வருத்தத்துடன் மரக்கிளையின் மீது உட்கார்ந்திருந்தது காக்கா. அந்த மரத்தில் விளையாடி கொண்டிருந்த குரங்கு காக்காவின் அருகே வந்தது. ஏன் கவலையாக இருக்க என்றது குரங்கு. காக்கா நடந்ததை கூறியது. சொல்லிதானே, கவலைப்படாத, நான் உனக்கு உடைச்சி தரேன், நீ எனக்கு என்ன தருவ என்று குரங்கு கேட்டது. பாட்டி தர வடையில் 2 பேரும் சரிசமமாக பிரிச்சிக்கலாம் என்று காக்கா கூறியது. குரங்கும் சம்மதித்தது. தாவி தாவி மரத்திற்கு மரம் குதித்தது. கிளைகளை பிடித்து வேகமாக உலுக்கியது. பட்டு போயிருந்த சிறு கிளைகள் பட்டு என ஒடிந்து கீழே விழுந்தன. காக்காவுக்கு ஒரே சந்தோஷம். ஒவ்வொரு சுள்ளியாய் பொறுக்கி கொண்டு போய் பாட்டியின் கடையருகே போட்டது காக்கா. பாட்டியின் மனம் குளிர்ந்து போனது. உழைச்சி பிழைக்கணும்னு நினைக்கிற உனக்கு ஒரு குறையும் வராது, நீ நல்லா இருப்ப என வாயார வாழ்த்தி காக்காவுக்கு 2 வடைகளை சாப்பிட கொடுத்தாள். காக்கா வடையோடு பறந்து வந்தது. குரங்கிடம் ஒரு வடையை கொடுத்தது. குரங்கும் வாங்கி ருசித்து சாப்பிட்டது. காக்கா தன் பங்கு வடையை தின்ன போனது. அப்போது அந்த பக்கமாக நரி ஒன்று வந்தது. காக்கா இப்போது சுதாரித்து கொண்டது. எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது, இருக்கிறதே ஒரு வடை தான், உனக்கு வேணும்னா ஆளுக்கு பாதியாக சாப்பிடலாம் என்று காக்கா சொன்னது. யாரோட உணவையும் தட்டி பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் வாங்கி கொடு என்று கேட்டது நரி. வேலையா? அந்த பக்கமாக போனால் ஒரு அரச மரத்தடி வரும். அந்த மரத்தடிக்கு கீழே ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் கேளு, வேலை தருவாங்க என்று காக்கா சொன்னது. காக்காவுக்கு நன்றி கூறிவிட்டு அரச மரத்தடிக்கு நரி வந்தது. வடை சுட்டு கொண்டிருந்த பாட்டியை பார்த்தது. நரி பாட்டியிடம் வந்து, ஏதாவது வேலை இருந்தால் கொடு பாட்டி, செய்கிறேன் என்றது. சாப்பிட்றவங்களுக்கு கை கழுவ தண்ணி வேணும், காலியாக இருக்கிற இந்த தொட்டியில் கிணத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்து ரொப்பு என்று நரிக்கு பாட்டி வேலை கொடுத்தாள். வாளி ஒன்றை கவ்விக்கொண்டு கிணற்றடிக்கு போனது நரி. நீர் இறைக்க கயிறு இல்லை, எங்கே போவது? நரி யோசித்தது. அருகே இருந்த வீட்டின் முன் நின்று அக்கா அக்கா என்று கூப்பிட்டது நரி. உள்ளே இருந்து ஒரு குட்டி பெண் வந்தாள். அக்கா, கிணத்துல தண்ணி இறைக்க கயிறு வேணும், இருந்தால் கொடுங்க, என்னோட வருமானத்தில் பாதியை தரேன் என்று நரி சொன்னது. அதற்கு அந்த பெண், அடுத்தவங்களை ஏமாற்றி வாழாமல் சுயமாக வேலை செய்ய நினைக்கிற உன்னோட குணத்தை பாராட்டுறேன், இந்த கயிறு, எனக்கு எதுவும் நீ தர வேண்டாம் என்று சொன்னாள். நரியும் கயிற்றில் வாளியை கட்டி தண்ணீரை இறைத்தது. ஒவ்வொரு வாளியாக கொண்டு போய் தண்ணீர் தொட்டியில் ஊற்றியது. தண்ணீர் தொட்டியும் நிரம்பியது. பாட்டி நரியை பாராட்டி 3 வடைகள் கொடுத்தாள். நரி ஒரு வடையை தின்றது. மீதமுள்ள 2 வடைகளையும் தன் தம்பி தங்கைகளுக்கு கொண்டு கொடுக்க சென்றது. அம்மா, எப்படி இருக்கு என்னோட பாட்டி வடை சுட்ட கதை என்று கேட்டான் மதன். அம்மாவும் பெருமிதத்தோடு, நல்லா இருக்கடா என் தங்கமே என்றாள்.
உடனே மதன் சொன்னான், நீயும் தான் எனக்கு முன்னாடி பாட்டி வடை சுட்ட கதை சொல்லுவியே, காக்கா வடையை திருடும், நரி ஏமாற்றி அதை பிடுங்கிக்கும்னு. தெரியாமல் சொல்லிட்டேன்டா. அம்மா உன்னை மாதிரி பள்ளிக்கூடம் போய் படிக்கலை, ஏதோ எனக்கு சொன்னதை நானும் சொன்னேன் என்று அம்மா சமாளித்தாள். செய்யாத தப்பை செஞ்சதாக சொல்லி காக்கா நரி மேலே பொய்யா திருட்டு பட்டம் கட்டிட்டோம். அதுங்க பாவம்தானே. சொல்லும்போதே மதனின் குரல் கம்மியது. நீ சொன்ன வடைதான் சரி என் செல்லமே. மதனை அப்படியே கட்டியணைத்து கொஞ்சினாள் அம்மா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.